அப்படி என்ன சீக்ரெட் இது? வெறும் சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு ஒரு நாள் முன்னாடி இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் படிக்கிறாங்க. அண்ட் அப்புறம் எக்ஸாம்ல ரொம்ப நல்ல மார்க்ஸ் வாங்குறாங்க. ஆனா அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, முழு வருஷமா படிக்கிறவங்க, ஆனாலும் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியாம போகுது. சோ அப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா படிச்சு அதிகமான மார்க்ஸ் வாங்குறாங்களே, அவங்க ஜீனியஸா இல்ல அவங்களுக்கு எதனா ஒரு டெக்னிக்ஸ் தெரியுதா? இதை யூஸ் பண்ணி ஒரு வாட்டி படிச்சதுமே எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப நல்லாக பதிஞ்சிருது. இன்னைக்கு அந்த டெக்னிக்ஸை தான் நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். இந்த வீடியோவை முழுசா பார்த்த பிறகு நீங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். உங்களுடைய மைண்ட் வீக்கா இருந்தாலும் அது ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான வழியை பார்க்க போறோம். சோ அதுக்கு நீங்க முதல்ல என்ன செய்யணும்னா, மாஸ்டர் எக்ஸாம்ஸ் வித் 80-20 ரூல், ஃபோக்கஸ் ஆன் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ். வெல், கம்மியா படிச்சாலும் சரி, ஆனா அந்த நேரத்தை எஃபெக்டிவாக உபயோகப்படுத்துங்க. வில்ஃப்ராடோ பாரெட்டோவோட 80-20 ரூல் ஆக்சுவலி ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழி. இதை நீங்க எஃபெக்டிவ்லி உங்களோட படிப்புக்கோ யூஸ் பண்ணலாம். வெறும் 20% எஃபர்ட்னால உங்களுக்கு 80% ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த பிரின்சிபல் எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும். ஈவன் மக்கள் பாத்தீங்கன்னா 80% டைம் 20% துணியை தான் திரும்ப திரும்ப போடுவாங்க. இந்த பேட்டர்ன் உங்களோட ஸ்டடீஸ்லயும் அப்ளை ஆகும். அப்படி நீங்க உங்க சிலபஸ் உடைய வேற 20% இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மீது ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க ஈஸிலி 80% மார்க்ஸ் வாங்கலாம். நீங்க முழு சிலபஸையும் கவர் பண்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு பதிலா சில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு பிரையாரிட்டி கொடுங்க. உங்களோட எக்ஸாம் பக்கத்துல இருக்கிறப்போ டைம் லிமிட்டடா இருக்கிற சமயத்துல அப்போ உங்க சிலபஸ் உடைய அந்த 20% பார்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதுல எக்ஸாம்ல டெஃபினெட்லி கண்டிப்பா வருவோம். அண்ட் அதை நல்லா படிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம்ல 10 இல்ல 6 மார்க் क्वेश्चनக்கு ஒரு தியரம் டெஃபினெட்லி வரும். சோ அத ஃபிங்கர் டிப்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, படிங்க. இப்போ இந்த அப்ரோச்சை இன்னும் எஃபெக்டிவ் ஆக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய சிலபஸை சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சிருங்க. நம்மளோட ஹியூமன் பிரெயினுக்கு ஒரே டே எல்லா இன்ஃபர்மேஷனும் ரிசீவ் ஆகுறப்போ அப்பதுக்கு எதையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருது. லைக் ஃபோன் நம்பர்ஸ் பார்த்தனா நம்ம 3 இல்ல 4 டிஜிட்ஸ் ஆக பிரிச்சிருவோம். சோ தட் நமக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி ஆயிருது. வெல், இதே மாதிரியே உங்க சிலபஸோட பார்ட்ஸை சாப்டராக பிரிச்சிருங்க. அண்ட் இதுல வேற 20% இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க டெய்லி கோல் செட் பண்ணுங்க. லைக் இன்னைக்கு நான் இந்த டாபிக்கை படிச்சு முடிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மெத்தட்னால நீங்க இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை சரியாக அணுகி ஞாபகம் வச்சுப்பீங்க. நம்பர் 2, விஷுவலைஸ், என்கேஜ், ரிட்டைன். தி கீ டு ஸ்மார்ட் ஸ்டடிங். எஃபெக்டிவாக படிக்கிறதுக்கு சில ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப அவசியமானது. லைக் பாத்தீங்கன்னா விஷுவலைசேஷன். ஹியூமன் பிரெயின் இது ஒரு பிளைன் டெக்ஸ்ட்க்கு பதிலா விஷுவல்ஸ் அண்ட் ரியல் லைஃப் இமேஜஸை ரொம்ப பெட்டராக ஞாபகத்துல வச்சுக்கோ. லைக் பிரைமரி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்ல தமிழோட எந்த ஸ்டோரி சொல்லுவோம், பிக்சர்ஸும் இருக்கும். சோ இதனால உங்களுக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப நல்ல ஞாபகத்துல இருக்கும். டிப் ஏ, உங்களோட லேர்னிங்கை சிம்பிள் ஆக்கிறதுக்கு ஃப்ளோ சார்ட்ஸ் இல்ல டயகிராம்ஸை யூஸ் பண்ணுங்க. அப்படி எதனா ஒரு டாபிக் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தோணுதுன்னா அப்ப அதை இதுல ஒரு ஸ்டோரி மாதிரி புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனால உங்களுக்கு அந்த டாபிக் ஆட்டோமேட்டிக்கலி ஞாபகத்துக்கு வந்துடும். டிப் பி, ரெண்டாவது ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து கலர் கோடட் நோட்ஸ். இது விஷுவல் மெமரியை இன்னும் அதிகமாக என்ஹான்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ண உதவியாக இருக்கு. லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 20% பார்ட்காக ரெட் நோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்காக கிரீன் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்சைட்ஸ்க்காக yellow கலர் நோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வெவ்வேறு கலர் ஸ்டிக்கி நோட்ஸ்னால உங்களோட டாபிக்ஸை விஷுவலி செப்பரேட் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு விஷயங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். மூணாவது ஸ்ட்ராட்டஜி மல்டிபிள் சென்சஸ். தீபாவளி சமயத்தோட ஃபயர் கிராக்கர்ஸ் பத்தி நினைச்சு பாருங்க. உங்களுக்கு லவுடான சத்தங்க, வானத்துல வெவ்வேறு விதமான கலர்ஸ் அண்ட் ஸ்பார்க்கல்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல வந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஏன் ஞாபகத்துல இருந்திருக்குன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல விஷுவல், சவுண்ட் அண்ட் ஸ்மெல் 3 சென்சஸும் உபயோகமாயிருக்கு. ஒரு ரிசர்ச்க்கு அக்கார்டிங் மல்டிபிள் சென்சஸை யூஸ் பண்றதுனால மனிதனுடைய லாங் டர்ம் மெமரியை ஸ்ட்ராங் ஆக்குதா. இப்ப படிக்கிற சமயத்துல சவுண்ட், பிக்சர்ஸ் அண்ட் பிசிக்கல் ரைட்டிங் மூணுமே இருக்கிறப்போ அப்போ அந்த பர்டிகுலரான விஷயத்தோட ரிவிஷன் சமயத்துல வெறும் டாபிக்கோட பேரை கேட்டதுமே உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துல வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுல உங்களோட ஹேண்ட்ஸ், ஐஸ் அண்ட் பிரெயின் ஒன்னாக ஆக்டிவேட் ஆயிருது அண்ட் மெமரியோட ரிட்டென்ஷன் பவர் அதிகமாயிருது. அண்ட் மல்டி சென்சரி லேர்னிங்க உங்களுடைய ஸ்டடீஸ்ல சேர்த்துக்கோங்க. ஸ்மார்ட் ஸ்டடி ஆரம்பிங்க அண்ட் எஃபர்ட்லெஸ்லி மார்க்ஸ் கெயின் பண்ணுங்க. நம்பர் 3, லிங்க் இட் டு லேர்ன் இட். அன்லாக் பெட்டர் மெமரி வித் அசோசியேஷன். எக்ஸாம் சமயத்துல நீங்க என்ன டாபிக் படிச்சிட்டு இருக்கீங்களோ அதை 2 கேட்டகரியாக நம்மளால பிரிக்க முடியும். முதல், நியூ இன்ஃபர்மேஷன். எதை நீங்க முதல் வாட்டி படிக்கிறீங்களோ. அண்ட் ரெண்டாவது, எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு முன்னாடி இருந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு 1972 ஸ்டடிக்கு அக்கார்டிங் அப்படி நீங்க புது கான்செப்ட்ஸை பழைய எக்ஸிஸ்டிங் நாலேஜ் கூட அசோசியேட் செஞ்சீங்கன்னா அப்ப உங்களோட மெமரி ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். லைக் உதாரணத்துக்கு 10th கிளாஸ்ல ட்ரிகோனோமெட்ரி படிக்கிறப்போ நம்ம பேஸ், பர்பெண்டிகுலர், ஹைபோடெனஸை சரியாக புரிஞ்சுக்க ஒரு நிமோனிக், ஆட் சுகர் டு தி காஃபி இதை யூஸ் பண்ணிருப்போம். இது உங்களுக்கு இப்போ கூட ஒரு வேளை ஞாபகத்துல இருக்கலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறப்போ புது சோஷியல் ரூல்ஸை அந்த ரூல் கூட அசோசியேட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு முன்னாடி ஞாபகத்துல இருக்கும். எப்ப நீங்க புது டாபிக்ஸ் ஃபெமிலியரான விஷயங்கள் கூட லிங்க் பண்றீங்களோ அப்ப உங்களோட பிரெயின்ல ஒரு மென்டல் நெட்வொர்க் கிரியேட் ஆயிருது. இத எக்ஸாம் சமயத்துல ஞாபகப்படுத்தி பார்க்கிறது ரொம்ப சுலபமாயிருது. இது இல்லாம நீங்க உங்களோட மெமரியை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு உங்களுடைய அகாடமிக் கான்செப்ட்ஸை ரியல் லைஃப் உடன் கனெக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பயாலஜில போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை உங்க ஸ்கூல் கார்டன்ல இருக்கிற ஏதோ ஒரு பிளான்ட் உடன் இமேஜின் பண்ணுங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு தியரிட்டிக்கல்
கான்செப்ட ரியல் லைஃப்க்கு எடுத்துட்டு வரும். இது பாத்தீங்கன்னா ஒரேடே நம்மளோட ஞாபகத்துல இருந்துரும். சோ எக்ஸாம்க்கு தயாராகிறப்போ புது இன்ஃபர்மேஷனை ஃபெமிலியர் ஐடியாஸுடன் அசோசியேட் செய்யுங்க அண்ட் படிப்பை ரியல் வேர்ல்டுடன் கனெக்ட் பண்ணுங்க. நம்பர் 4, daily habits for study success, routine and repetition. எக்ஸாம் சமயத்துல ஆர்கனைஸ்டாக இருக்குது ரொம்பவே அவசியமான ஸ்டெப் இது. அப்படி உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்ல ரொட்டீன் இல்லனா அப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அதோட ரிசல்ட் சரியாகவே இருக்காது. சோ இதனாலேயே ரொம்ப அவசியமானது என்னன்னா நீங்க ஒரு டைம் டேபிள் உருவாக்குங்க. ஒரு சரியான டைம் டேபிள் உருவாக்குறதுக்கு நீங்க உங்க முழு நாளோடைய எல்லா வேலைக்கான லிஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா அன்னெசரியான வேலைகள் லைக் டிவி பாக்குறது, கேம் விளையாடுறது, இந்த மாதிரி எல்லா தேவையில்லாத டைம் பீரியடும் நோட் பண்ணிக்கோங்க. இது கூடவே உங்களோட ஸ்கூல், காலேஜ் இல்ல டியூஷனோட டைமையும் நோட் பண்ணிக்கோங்க. அன்னெசரியான வேலைகளோட டைமை உங்களோட படிப்புக்கு யூஸ் பண்ணுங்க. இங்க வெறும் உதாரணத்துக்காக நாங்க உங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டோட டைம் டேபிள் காமிக்கிறோம். நீங்க உங்களுக்கு அக்கார்டிங் இத டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க உங்களோட ஃப்ரீ டைமை சரியாக ஆர்கனைஸ் பண்ணலாம். வெல் இதே மாதிரியே நீங்க வீக்லி பிளான உருவாக்கலாம். இதுல நீங்க பர்టిక్యులர் சப்ஜெக்ட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான 20% சிலபஸை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதனால நீங்க தினம் படிப்பீங்க, வீக்லி ரிவைஸ் பண்ணுவீங்க அண்ட் கூடவே எந்த போர்டுமோ ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரொட்டீன் செட் ஆனதோ அதுல ஒரு சின்ன ரீகால் செஷனும் ஆட் பண்ணுங்க. லைக் எந்த ஒரு டாபிக்கை முடிச்சதுக்கு அப்புறம் புக்க மூடுங்க. அப்புறம் உங்ககிட்ட கேளுங்க, இன்னைக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன். ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரீகால் செஷன் உங்களுடைய மெமரியை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிடும். இது இல்லாம ரிவிஷனை ஹாபிட் ஆக்கிடுங்க. உதாரணத்துக்கு சண்டேல வெறும் 2 to 3 மணி நேரத்தை முழு வாரம் படிச்ச விஷயத்தை ரிவைஸ் பண்றதுக்காக டெடிகேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேணா நீங்க கொஞ்சம் வெளியே போய் சுத்தி என்ஜாய் பண்ணலாம். நம்பர் 5, ஷார்ட் பிரேக்ஸ் பிக் கெயின்ஸ். ஸ்டடி லைக் a pro. படிக்கிறதுக்கு நடுவுல ரெஸ்ட் எடுக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அதிகபட்சமான மக்கள் இதை இக்னோர் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் டீனேஜ் கேட்டகரியில வருவாங்க அண்ட் எக்ஸாம் சமயத்துல சில ஸ்டூடெண்ட்ஸ் சுத்தமா ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. இதன் காரணத்தால் அவங்க பர்ன் அவுட் ஆயிடுறாங்க. அதுவே சில டீனேஜர்ஸ் ரொம்ப அதிகமா பிரேக் எடுப்பாங்க. இதனால அவங்களோட படிப்போட மொமெண்டம் தடைபெற்றோம். இது இல்லாம சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க, பாத்தீங்கன்னா வெறும் ரெஸ்ட் தான் எடுப்பாங்க. ஆனா எக்ஸாம் நாளைக்கு முழுமையாக ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. இதுக்கான சொல்யூஷன் சிம்பிள் தான். நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவலுக்கு பிரகாரம் பிரேக் எடுக்கணும். சோ தட் நீங்க ரிலாக்ஸ் பண்றது கூடவே உங்களோட மொமெண்டமை லூஸ் பண்ணிட கூடாது. நீங்க உங்களோட ஸ்டடீஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ உங்களோட ரெஸ்ட்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரெஸ்ட் ஆக்சுவலி உங்களோட பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் அண்ட் ரிட்டைன் பண்றதுக்கான டைம் கொடுக்குது. இதனால விஷயங்கள் உங்களோட பிரெயின்குள்ள லாங் டர்ம்க்கு உட்காந்துரும். அப்படி நீங்க பிரேக் எடுக்கலனா அப்ப உங்களுடைய பிரெயின் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனால நிரம்பிடும் அண்ட் மெமரியை ரீட்டைன் பண்ண முடியாம போயிடும். படிப்புக்கு கூடவே பிரேக்கான பேலன்ஸ் தான் எக்ஸாம்ல சக்சஸ் அடையறதுக்கான ஒரு சாவியே. சோ ஸ்மார்ட்லி ரெஸ்ட் அண்ட் பிரேக் எடுங்க அண்ட் உங்களோட பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி நாங்க இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் கன்க்ளூஷனாக கொடுக்கணும்னா எந்த ஒரு டாபிக்கையும் விஷுவலைஸ் அண்ட் மல்டிபிள் சென்சஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க அதை லாங் டர்ம் வரைக்கும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸ்ட்ரக்சர்ட் ரொட்டீன் யூசிங் டைம் டேபிள், ஆக்டிவ் ரீகால் அண்ட் ரெகுலர் பிரேக்ஸ் மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை அப்ளை பண்ணி நீங்க உங்களோட ஸ்டடி செக்ஷனை இன்னும் ப்ரொடக்டிவ் ஆக்கலாம். அப்படி நீங்க படிக்க லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா அப்பவோ கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட் ப்ரிப்பரேஷனுடன் நீங்க நல்ல மார்க்ஸ் கெயின் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், ப்ரொக்ராஸ்டினேஷனை அகற்றுறது, செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி பத்தி கத்துக்கணும்னா அப்ப நம்மளுடைய சேனல்ல பப்ளிஷ் ஆன மிச்ச வீடியோஸா பாருங்க. இது உங்களுடைய லைஃபை அடுத்த லெவல் எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.